புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளி கடைந்தானை கீர்த்திமை பாடி போய், கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பொக்கார், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பொக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நினநாளாள், கள்ளம் தவித்து கலந்தேரோரெம்பாவாய், கள்ளம் தவித்து கலந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். புள்ளின்வாய் கீண்டானை என்கிற 13வது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த பாசுரத்தில் மிகுந்த கண்ணழகு படைத்தவளான ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். பறவையின் வடிவில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவனும் ராவணனின் தலையை கிள்ளி எரிந்தவனுமாகிய பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டு மற்ற பெண்கள் அனைவரும் பாவைக்களத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். வெள்ளி எழுந்துவிட்டது, வியாழன் மறைந்து விட்டது. பறவைகளெல்லாம் சப்திக்கின்றன. தாமரைப்பூவைப் போலவும் மானைப் போலவும் கண்ணழகுடையளே, பதுமை போன்ற அழகியே, இந்த நல்ல நாளில் கண்ணனை தனியே நினைக்கின்ற கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களோடு கலந்து குளிர நீராடாமல் இன்னும் படுக்கையில் கிடப்பதா என்று கேட்கிறார்கள். 12ஆம் பாசுரத்தில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை என்று ஆண்டாளும் அவளுடைய தோழியரும் பாடினார்கள் இல்லையா? அந்த வரிகளை கேட்டு இந்த பெண்ணுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. இவள் தீவிரமான கிருஷ்ண பக்தை. நான் உங்களோடு நோன்பு நோக்க வரலான்னு இருந்தேன், ஆனால் இப்போது எனக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லை. கிருஷ்ணனுக்காகத்தானே நாம் நோன்பு நோக்கிறோம். பின் ராமன் என்ன மனத்துக்கினியான்? இது என்ன அயோத்தியா ஆயர்பாடியா என்று சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டாள். அவளை சமாதானப்படுத்தும் விதமாக முதல் 2 வரிகளில் கிருஷ்ணனுடைய கதை ஒன்று, ராமனுடைய கதை ஒன்று என்று சொல்லி எல்லாம் நாராயணன் அவதாரங்கள் தானே என்று மென்மையாக கூறுகிறாள். புள்ளின்வாய் கீண்டானை என்பது பகாசுரன் கதை. இந்த அசுரன் மிகப்பெரிய கொக்கின் வடிவத்தை எடுத்து கொண்டு வந்து கிருஷ்ணனை விழுங்கிவிட்டான். அவனுக்குள் சென்றதும் கிருஷ்ணர் தன் உடம்பின் வெப்பத்தை அதிகப்படுத்தினார். அதை தாங்க முடியாமல் அவரை துப்பிவிட்டான். வெளியில் வந்த கிருஷ்ணர் அவனது 2 அலகுகளையும் 2 கைகளால் பிடித்து கொண்டு அப்படியே ஒரு புல்லை கிழிப்பதை போல எளிதாக கிழித்து தூக்கி எறிந்து விட்டார். இப்படி ஆண்டாள் இதிகாச புராண கதைகளை சொல்லும் போதெல்லாம் பல முக்கியமான வேதாந்த கருத்துக்களை சுட்டி காட்டுகிறாள். இந்த கொக்கு ரஜோகுணத்தை குறிக்கிறது. இதோட 2 அலகும் காமம் 1, குரோதம் 1. இந்திரியங்களை கட்டுப்படுத்தினால் காமத்தையும் கோபத்தையும் ஜெயித்து விடலாம். ஆனால் நம்ம போன்ற சாதாரண மனிதர்களுக்கு
இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியறதா? இந்திரியங்களை என்னை நோக்கி திருப்பு, அப்போது அவைகள் அடங்கும் என்று பகவான் கூறுகிறார். பகவான் நமக்குள்ளே சென்றுவிட்டால், அவர் ஒளிவிட்டு எரியத் தொடங்கினால், அவர் உருவாக்கும் வெப்பம் தாங்க முடியாமல் காமமும் குரோதமும் அழிந்துவிடும். இதைத்தான் பகாசுரன் கதை சொல்லுகிறது. அடுத்ததாக பொல்லா அரக்கனை என்று சொல்கிறாள். அரக்கனில் நல்ல அரக்கன் உண்டா என்ன? இருக்கான். விபீஷணஸ்து தர்மாத்மா என்று விபீஷணனை பற்றி சூர்பனகையே புகழ்கிறாள். ராவணன் அவனுக்கு ரொம்ப ஞானம், அபார சக்தி, ஆனால் அகங்காரமும் ஜாஸ்தி. அந்த அகங்காரத்தினால தான் அதர்மங்களை செய்தான். சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன். அதாவது செய்யக்கூடாத பாவம், கொடுமையான பாவம், பகவானையும் பிராட்டியும் பிரித்தது. அந்த கொடுமையில் அவன் கடுவிசை அரக்கன். அதில் அவ்வளவு வேகத்தை காமிச்சானா. அப்படி ஆழ்வார் கோவப்படுறார். பகவான் அரக்கனானாலும் விபீஷணன் தர்மவான்கிறதுனால அவனை அணைத்து கொண்டார். ஆனால் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தார். இங்கே கிள்ளி களைந்தான் என்பது நரசிம்ம அவதாரத்தை தான் குறிக்கும். ஏன்னா நரசிம்மர் தான் ஹிரண்யகசிபுவை நகத்தாலே கிள்ளி களைந்தார் அப்படின்னு சிலர் சொல்வார்கள். அவர் அவதரித்தது, ஹிரண்யகசிபுவை நகத்தால் கிழித்தது, அவதாரத்தை முடித்து கொண்டு தன்னோட ஸ்தானத்துக்கு எழுந்தருளியது எல்லாமே ஜெட் வேகம். ஆனால் ராமர் 7 நாள் பகலிரவு தொடர்ந்து ராவணனோட சண்டை போட்டார். நிச்சயமாக கிள்ளியெல்லாம் எரியலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹிரண்யகசிபுவை பகவான் கிள்ளி களைஞ்ச போது, அசுர வேகத்தில் சம்ஹாரம் பண்ணபோது பிராட்டி சொன்னாலாம், அவனுக்கு நீங்கள் திருந்தறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னாலாம். அதனால் ராவணனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தார். கடைசியில் கூட இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். பகவான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் காதில் ஜடாயு என்ற புள்ளை கொன்றவன் என்று ஹனுமார் மெதுவாக சொன்னாராம். அதாவது ஜடாயுவை பற்றி சொன்னால் நிச்சயமாக ராமருக்கு வேகம் வந்துடும் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சுடுது. மற்றபடி இவர் பாட்டுக்கு இப்படி பொறுமையாக இருக்காரே அப்படிங்கிறதுனால அவர் அப்படி சொன்னதும் ராமருக்கு ஜடாயு மேலே ரொம்ப ரொம்ப அன்பு இல்லையா? அதனால் அவருக்கு ஜடாயுவையே கொன்றவன் இவன் இல்லையா அப்படின்னதும் ரொம்ப வேகம் வந்துடுது. அதனால் பிரம்மாஸ்திரத்தை அப்போ தான் எடுத்து போட்டு ராவணனை வென்றார். இவ்வாறு பகவானின் அவதாரங்களின் நாமங்களையும் சேஷ்டிதங்களையும் பாடிக்கொண்டு நம் தோழிகள் பலரும் பாவைக்களத்துக்கு நோன்பு நோற்க நாம் ஏற்கனவே நிச்சயம் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள். மேலும் வானத்தில் சுக்கிரன் உதித்து விட்டது, வியாழனும் மறைந்து விட்டது. சயனித்து கொண்டிருக்கிற பெண் எந்த பதிலும் சொல்லவில்லை. மேலும் ஒரு அடையாளம் சொல்கிறார்கள். பறவைகளெல்லாம் சிலம்ப ஆரம்பித்து விட்டன அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் இந்த பறவைகள் சிலம்புறதை பற்றி முன்னாலேயே சொல்லியிருக்கேள், இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கேள், வேறு ஏதாவது சொல்லுங்கள், நிச்சயமாக இன்னும் பொழுது விடியலை, நான் எழுந்து வரலை அப்படின்னு சொல்கிறா. இவா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. முன்னால் சொல்லினது பறவையெல்லாம் முதல்ல விடிந்ததுக்கு அடையாளமாக அவைகளெல்லாம் சப்தம் எழுப்பின. அதுக்கு பிறகு கீசு கீசு பாசுரத்தில் அவைகளெல்லாம் இறை தேட போகுவதற்கு முன்பு ஒன்றோடொன்று பேசிக்கொண்டன. இப்பொழுது அதையெல்லாம் விட நேரமாகிவிட்டது. இப்பொழுது பறவைகள் இறை தேட போய்கொண்டிருக்கின்றன. போகும்பொழுது அவைகள் பேசிக்கொள்கின்ற ஒலியத்தான் இங்கே சொல்கிறோம் அப்படின்னு இவள் விளக்கிறா. ஆனால் அதுக்கெல்லாம் அவள் ஒத்துக்கவே இல்லை. அவள் பேசாமையே இருக்கா. இவா உடனே அழகிய கண்களை உடையவளே போதரி கண்ணினாய் என்று கூப்பிடுகிறார்கள். அழகிய தாமரை போன்ற கண்களாம் அவளுக்கு. அந்த தாமரை இதழில் அப்படியே ஒரு வண்டு உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவளோட கருவிழிகள் அவ்வளவு அழகாக இருக்கான். மான்களை போன்ற கண்களை உடையவள் நீ அப்படின்னு சொல்கிறா. உடல் நடுங்கும்படி பற்கள் தடதடக்க குளிர்ந்த நீரில் விரகதாபம் தீர ஆழ்ந்து அமிழ்ந்து நீராட வேண்டாமா? இப்படி படுக்கையில் கிடக்கலாமா
என்று மீண்டும் கேட்கிறார்கள். இங்கு அழகிய கண்கள் என்பதன் பொருள் மிகுந்த ஞானமுடையவள் என்பதாகும். ஆத்மாவின் சொரூபத்தை, தன்மையை நன்றாக அறிந்தவள் இந்த பெண். பகவானுக்கு ஜீவாத்மா, சேஷபூதன், பரதந்திரன், இந்த 2 விஷயங்களையும் இவள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாள். சேஷபூதன் என்றால் அடிமை, தாசன். பரதந்திரன் என்றால் என் முயற்சி எதுவும் இல்லை, பகவான் என்னை எப்படி வச்சிருக்காரோ அப்படியே இருக்க வேண்டும், நான் சென்று பகவானை கிட்டக்கூடாது, அவர்தான் என்னை ரட்சிக்க வேண்டும். இப்படி நினைப்பதால் தான் அவள் தனியே படுத்து பகவானை நினைத்தபடி கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறாள். அவளுக்கு வெளியில் நிற்பவர்கள் பாவாய் நீ நன்னாளால் அப்படின்னு சொல்கிறா. பாவாய் அழகிய பதுமை போன்றவளே, இன்னைக்கு நல்ல நாள், அதையாவது ஞாபகப்படுத்திக்கோ. எதனால் நல்ல நாள்? பகவானை சேவிக்க நமக்கு அனுமதி கிடைத்துள்ளது. கிருஷ்ணனோடு சேர்ந்திருக்கும் பேறு பெறும் நாளில் ஆர்வத்தோடு அவரை நாடி செல்ல வேண்டாமா? தனியாக பக்தி அனுபவம் பண்ணி திருப்தி அடைவது கள்ளத்தனம். பாகவத கோஷ்டியுடன் கிருஷ்ணானுபவத்தில் மூழ்கி கழிக்க எழுந்து வா என்று கூப்பிட அவளும் வந்து இவர்களுடன் சேர்ந்து கொள்கிறாள்.